உயர்வானது. எது உயர்வானது? தூய பவுல் சொல்கின்றார், கிறிஸ்தவர்களாகிய நாம் கொண்டுள்ள மறை உண்மை உயர்வானது. ஏன் இந்த மறை உண்மை மட்டும் அவ்வளவு உயர்வானது தெரியுமா? அதற்கான காரணங்களையும் இன்றைய முதல் வாசகத்தில் அவர் சொல்கின்றார். காரணம் 1, கடவுளாம் இயேசு நம்மிடம் வந்ததால். இதுவரை கடவுள் மனிதனாக பிறந்தாரா என்று கேட்டால் இல்லை. ஆனால் இயேசு மனிதராக பிறந்து அதை நாம் ஏற்றுக்கொண்டதால் நமது மறை உண்மை உயர்ந்தது. 2, ஆவியானவரால் இயேசு கிறிஸ்து நேர்மையாளர் என நிரூபிக்கப்பட்டார். இவரே நண்பார்ந்த மகன் என்று தந்தையாகி இறைவனும் சொன்னார். அவர் மீது தூய ஆவியாரும் இறங்கி வந்தார். ஆகவே இவர் நேர்மையாளர் என்று கடவுளே சான்று பகர்ந்திருக்கிறார். அவரை நாமும் ஏற்றுக்கொண்டதால் நமது மறை உண்மை உயர்வானது. 3, பிற இனத்தாருக்கும் கூட இவர் கடவுளாக அறிவிக்கப்பட்டார். சில நேரங்களில் யூதர்களின் முறைப்படி பார்த்தால் எங்களுக்கு மட்டும்தான் கடவுள், மற்றவர்களுக்கெல்லாம் கடவுள் எதுவும் செய்ய மாட்டார் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா இனத்தாருக்குமே கடவுள் என்று கடவுள் அறிவித்தார். அந்த மறை உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டதால் நமது மறையுறை உயர்வானது. 4வது, உலகினர் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். உலகினர் என்று சொல்லும் பொழுது எல்லா மக்களும், புறவினத்தாருக்கும் கடவுளாக அவர் அறிவிக்கப்பட்டார் அல்லவா, அவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மறை உண்மையை கொண்டிருப்பதால் நாம் மேன்மையானவர்களே. 5வதாக, விண்ணேற்றம் அடைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டதால் நமது மறை உண்மை உயர்வானது. இவ்வளவு தலை சிறந்த உயர்வான உண்மையை கொண்டிருப்பதால் நமது மறை உண்மை உயர்வானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெருமைப்பட வேண்டும். இத்தனை உண்மைகளை நாம் ஏற்றுக்கொண்டோமே ஒரு கிறிஸ்தவனாக இருந்து என்று பெருமைப்பட வேண்டும். பெருமையே நமக்கு உயர்வானதாக இருக்கிறது. இந்த உயர்வான எண்ணத்தை கொண்டிருப்போம். கடவுள் நம்மை உயர்த்துவார்.